வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்க்கணும் சூப்பர்மேன் அஃபிஷியல் ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சூப்பர்மேனே அடிச்சது யாரா அது? சூப்பர்மேனுக்கு ரத்தம் வருதா? என்ன நடக்குதுங்க? அந்த லுக்கு பயங்கரமா இருக்குது. அப்படி பார்க்க பல்கா இருக்காருங்க. இந்த கெட்டப்ல தாங்க சின்னதா தெரியுது. இல்லப்பா ஃபேஸே மாறி. Take me home. Hey. Oh, அப்பா. இது எனக்கு பிடிச்சிருக்குங்க இது. Hey. என்னென்னமோ நடக்குது. என்னங்க ஐயா அது? என்னது இது? இப்போ நான் சூப்பர்மேன் ட்ரைலர் பார்த்தனா இல்லை அனிமி பார்த்தனான்ற அளவுக்கு எனக்கு டவுட் வந்துச்சு. இது மொத்தம் அனிமி ஒரு அனிமியில் பண்ணுற இது கேரக்டர்லாம் இது அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ ரியாலிட்டியில் அந்த சூப்பர்மேனில் காமிச்சது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. நான் எதிர்பார்த்ததே வேறு ஆள் வேறு மாதிரி இருக்குன்றப்போ அது வேறு மாதிரி நான் எதிர்பார்த்தேன். இங்கே நடந்ததே வேறுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே ஆச்சரியத்தில் நான் உக்காந்துட்டேன். என்னடா இது அந்த 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 கற்பனை வாதத்தில் மொத்தத்தை எடுத்து வந்து இங்கே நிற்க வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த குழந்தைய காப்பாற்ற வரும்போது அந்த பறந்து வந்த அந்த பின்னாடி இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் பறந்து சூப்பர்மேனாலே அதானே. ஸோ அந்த சீன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. எனக்கு முன்னாடி சூப்பர்மேன் பண்ணியிருந்தார்ல அவரோட இது மூவி பார்த்தேன். அப்போ எனக்கு ரொம்ப ஸ்லோவாக ஃபீல் ஆச்சு. என்னது இது ரொம்ப சட்டிலாக ஸ்லோவாக போகுது, ஒரு விறுவிறு துருதுருன்னே இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் போராக இருந்தது. பட் இது பார்க்கும்போது ரொம்ப அப்படி என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அதான் நான் என்கிட்ட சொன்னேன், டிசியில் வந்து ஒரு மூவும் நீ பார்க்கணும். இன்ச்சாக ரசிக்கிறது தான் வந்து டிசின்றது. அதில் ஒரு கண் சிமெண்ட்ரில் இருந்து பார்க்குறதுல இருந்து நடையில இருந்து உடையில இருந்து எல்லாத்துலேயும் நம்ம வந்து அவ்வளோ கவனம் செலுத்தியிருப்பாங்க. அதான் டிசி. அதுக்குன்னு எவ்வளோ ஸ்லோங்க. அதில் வந்து அந்த அளவுக்கு அந்த கண் சிமெண்ட்னால ஒன்று நடக்க போதா ஒன்று அப்படி இல்லை அதில். ஆனாலும் அதனால அதுக்கு அவ்வளோ ஸ்லோவாக இருந்துச்சு. பட் அதில் வந்து ஆக்டிங் கஷ்டம், டிசியில் நடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அவ்வளோ டீட்டிங் அவ்வளோ கிளியராக எடுக்கிறாங்கன்றப்போ யோசிச்சு பாருங்களேன். ஒரு இதுக்கு எவ்வளோ டேக் போவோம், எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஒரு கலவரமாக எல்லாம் இருக்கிறது வேறு, ஒருத்தர்கிட்டே அவ்வளோ டீட்டெயிலிங் காட்டுறதுன்றது வேறு. அங்கே போனால் நடிக்க கற்றுக்கலாம். அவ்வளோ இருக்குது டிசியில் வச்சு செய்வாங்க. எனக்கு ஆக்ட்ரஸ்லாம் பார்க்க பாவமாக இருக்கும். எப்படி எவ்வளோ இன்ச்சு ஒரு நோட் பண்ணியிருக்காங்க பாரு அப்படின்னு. அதுலேருந்து நிறைய கற்றுக்க வேண்டியது அவ்வளோ இருக்குது. ஸ்லோவாக தான் போகும், ஆனால் அதில் இருக்கிற விஷயங்கள் அவ்வளோ இருக்கும். எனக்கு நல்லா இந்த ஹாலிவுட் மூவிஸ்னால் நல்லா ஸ்பீடாக சுறுசுறுப்பாக அப்படி போகணுன்னு அப்போ தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் சிலது கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து ஸ்லோவாக பண்ணால் அது பார்ப்பேன். பட் சிலது வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும், விஷயமும் சட்டிலாக இருக்கும். அப்போ என்னும்போது எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிடும். இப்போ இது பார்க்குறப்ப எப்படி இருக்கு? இது சூப்பராக இருக்கு, பயங்கரமாக இருக்குது. நிறைய விஷயம் உள்ள அதுவும் அந்த டாக்லாம் வந்து இழுத்துட்டு போனதெல்லாம் சூப்பராக இருந்தது. அது பார்க்குறது அதுதான் எனக்குமே ஆச்சரியம். இப்படி நான் பார்த்தது இல்லை. ஒரு மாதிரி வேற மாதிரி தெரிஞ்சது. இவங்களே இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டாங்க. அவ்வளோ இதுவாக இருந்தால் வேணாம், நம்மளும் ஃபேண்டசிக்கு போகலான்னு சொல்லி
அதுக்கு வந்த மாதிரி இருந்தது. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சூப்பர் டாக் இதெல்லாம் வந்து வேற மாதிரி. எனக்கு இது பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் பார்த்தா அந்த டைனோசர் அந்த இதுல அது அந்த மாதிரி இருந்தது. பழைய இதுவுக்கு போன மாதிரி. இந்த பக்கம் பார்த்தா அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா ரோபோ விழுந்து கிடக்குது அடிபட்டு. இது இப்போ நவீன இதுமா இது எந்த காலத்துக்கு போகுது எப்படின்றதே யூகிக்க முடியல. எல்லாமே மிக்சடாக போட்டு அடித்து மொத்தத்தையும் காம பண்ண மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரோலே வந்து அப்படி வந்து அடிப்பட்டு விழுந்ததே எனக்கு வந்து ஷாக். அப்படி யாரா ஆப்போனண்ட்டில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தது. ரத்தம் கக்கி அப்படி மூச்சு திணறி விழுற அளவுக்கு யாரா சோர்மேனே அடிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாங்க வில்லன் பயங்கர வெயிட்டான கையா ஏதோ ஒன்று ஆப்போனண்ட்டில் இது வில்லன் இது வரைக்கும் காட்டின மாதிரி தெரியல. ஸோ பாதி மக்களும் நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் எல்லாமே புதுசாக இருந்தது. இது வரைக்கும் அந்த மாதிரி அப்படிலாம் வந்து எதிர்ப்பு காட்டினது பார்த்ததே இல்லை. ரொம்ப ப்ரெஷரில் இருக்காருன்ற மாதிரி காமிச்சது. இந்த பக்கமாக அந்த பக்கம் நடுவில் மாட்டிட்டு எல்லா பக்கமாக ஏதோ மாட்டிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. புது ஃபீலாக இருக்குது. அதேமாதிரி ரிப்போர்ட்டராக இருக்கும்போது தான் எனக்கு வந்து பல்காக தெரிகிறாரு அவர். அந்த இடத்துல கோச் விடும்போது அவர் தான் அது மொத்த இதுலேயே பாருங்கள் அவர் தான் ஹைட்டாகவும் வெயிட்டாகவும் அப்படி பல்காக தெரியுது. இந்த காஸ்டியூம் போட்டதுக்கு அப்புறம் சின்ன பையன் மாதிரி தெரியுது. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். போன இதில் வந்து சூப்பர்மேனா இது இவரா இப்படி ஆஃபீஸில் இருக்கும்போது குண்டா தெரியுது. நான் அவரோட இதுலேயே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இங்கே வேற ஆள் மாறி இருக்காருன்றதே தோணுச்சு. எப்பவுமே அந்த ரிப்போர்ட்டர் அதே இதில் தான் போகிறாங்க. பட் நிறைய ஃபேண்டசி போட்டு உள்ளே வச்சு வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய தெரிஞ்சு வேண்டியது. கூடிய சீக்கிரம் மொக்கமெண்ட் ரிப்போர்ட்டை போய் கேட்டுற வேண்டியது ஆன்சரை. அதுக்கு மாதிரி நான் வீடியோ வந்துருக்குன்னு நினைக்கிறேன். போய் அங்கே பார்த்தா தெளிவாயிடும். ஓகே, எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.